செம்பகவல்லி அணை தேர்தல் வந்துட்டாலே வாசுதேவநல்லூர் தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கின்ற ஒரு முக்கியமான வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வந்தா செம்பகவல்லி அணையை சீரமைப்போம் அப்படின்னு சொல்றதுதான். வாசு தொகுதி மக்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது செம்பகவல்லி அணை எங்க இருக்கு, செம்பகவல்லி அணைனா என்னன்னு வாசுதேவநல்லூர் இருக்கிற பாதி மக்களுக்கு இன்னும் தெரியாது. நான் செம்பகவல்லி அணைனா என்னன்னு நான் சொல்றேன். வாசுதேவநல்லூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளதடி இருக்கக்கூடியதான் அந்த செம்பகவல்லி அணை. 1733ஆம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கும் சிவகிரி ஜமீன்தாருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையில காற்றாற்று வெள்ளம் அந்த ஆறை தடுத்து நிறுத்தி ஒரு அணை கட்டப்படுது. அந்த அணை தான் செம்பகவல்லி அணை. விவசாயிகளுக்கு பல வாழ்வாதாரத்தை அளித்த அணை அந்த செம்பகவல்லி அணை. இப்போ 1955ஆம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதனால அந்த செம்பகவல்லி அணை சேதமடையுது. காமராஜர் ஆட்சி காலம் என்பதனால அவர் முயற்சியால அந்த அணை சரி செய்யப்படுது. மீண்டும் 1965ல மீண்டும் அந்த செம்பகவல்லி அணை வெள்ளப்பெருக்கால அந்த பாதிப்படையுது, சேதமடையுது. அதை தொடர்ந்து இப்ப வரை சரி செய்யப்படல செம்பகவல்லி அணை. அதனால 50,000 ஏக்கர் நிலம் இப்போது தண்ணி வசதி இல்லாம, நீர்ப்பாசனம் இல்லாம கிடக்குது. 4 மாவட்ட நீர் ஆதாரத்தை பெருக்கக்கூடியது இந்த செம்பகவல்லி அணை. தென்காசி, திருநெல்வேலி, அந்த விருதுநகர், தூத்துக்குடி இந்த 4 மாவட்ட நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அணை செம்பகவல்லி அணை. தேர்தல் வந்துட்டா போதும், வாக்குறுதி இதுதான். நாங்க வந்துட்டா செம்பகவல்லி அணை சீரமைப்போம் அப்படின்னு சொல்றது. அந்த ஆட்சி முடிய தண்டி ஒரு நடவடிக்கை கூட எடுக்கிறது கிடையாது. சிவகிரி விவசாயிகள் ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்காங்க. நீதிபதிகள் 6 வார காலக்கெடு விதிக்கிறார். ஆனால் விடாப்பிடியாக கேரள அரசு நாங்க கெட்ட அனுமதிக்க மாட்டோம்னு அவ்வளவு வலுவா இருக்காங்க. நாங்க கெட்டவே சேதமடைந்த பகுதியை கெட்டவே விட மாட்டோம்னு அவ்வளவு வலுவா நிக்கிறாங்க. இதே கேரள அரசு என்ன சொல்லிருக்கா, நாங்க கடல்ல கூட கலக்க விடுவோம், ஆனா உங்க விவசாயிக்கு தரமாட்டோம்னு சொல்லி இது வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு சொல்லி கெட்ட அந்த சேதமடைந்த செம்பகவல்லி அணையை கெட்ட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு கேரள அரசு. தேர்தல் அறிக்கையா சொல்றாங்க தவிர இத செம்பகவல்லி அணையை, இந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய செம்பகவல்லி அணையை சீர் செய்ய எந்த நடவடிக்கையும் இந்த திராவிட கட்சிகள் எடுத்ததா தெரியல. இந்த வாக்குறுதிகளையும் இப்ப வந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் வாசுதேவன் தொகுதியில இதே வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. நாங்க செம்பகவல்லி அணை சரி செய்யணும், பொறுத்திருந்து பார்ப்போம்.